ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜா. சமீபத்தில் வெளிவந்த காட்ஸிலா வெர்சஸ் காங் இந்த படத்துடைய சுவாரஸ்யமான தகவல்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இயக்குனர் ஆடம் விங்கான் இந்த படத்தை எடுக்கலான்னு முடிவு பண்ணப்போ இதுக்கு முன்னாடி வெளிவந்த 36 காட்ஸிலா சீரிஸையும் பார்த்துருக்காரு. அதில் 1995 வெளிவந்த காட்ஸிலா வெர்சஸ் டெஸ்டோரியா இந்த படத்தை பார்த்துட்டு தான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இந்த காட்ஸிலா வெர்சஸ் காங் படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்தில் வர குழந்தைக்கு கார்டியனாக நடிச்சிருக்க ரெபேக்கா மெரியா இந்த படத்துக்காக சைன் லாங்குவேஜை கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வர குழந்தை கேரக்டரை கேலி ஹார்டில் தான் பண்ணியிருப்பாங்க. அவங்க மட்டும்தான் காங் கிட்ட பேசுவாங்க, அதுவும் சைன் லாங்குவேஜில் தான் பேசுவாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குன்னு கூட சொல்லலாம். காரணம், கேலி ஹார்ட்லால் நிஜ வாழ்க்கையிலையுமே பேச முடியாது. அதனால தானே என்னவோ அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு உண்மையாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. இந்த படத்தில் காட்ஸிலாவுக்கும் கிங்காங்கும் வர ஃபைட் சீனில் இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் பண்ணது. அதை அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக பண்ணியிருப்பாங்க. ரியல் லொக்கேஷன்ஸ்லையும் நிறைய செட் போட்டு இந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க. காங்கோட உயரத்துக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக நிறைய பெரிய பெரிய செட்லாம் போட்டிருக்காங்க. இந்த படம் ஆஸ்திரேலியா, ஹாங்காங், ஹவாய் போன்ற 3 நாடுகளில் படமாக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான சீன் தண்ணிக்குள்ளே வர சீன். படத்தோட பட்ஜெட்டில் கால்வாசி இந்த சீனுக்காக மட்டுமே செலவு வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காங்க அதிகமாக தண்ணிக்குள்ளே காமிச்சிருக்க ஒரே படம் இந்த படம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இதே மாதிரி வேறு எந்த படத்துக்காக நாங்கள் வீடியோ போகணுன்னு நினச்சிங்கன்னா அந்த படத்தோட பேரை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.